வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை. தொடர்ந்து வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் ஒரு மிதமான லேசான மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. என்னங்க இவ்வளோ நாள் மழை பெய்யாமல் இப்போ பெய்ய போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது. அந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டம் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், அப்படியே பார்த்திங்கன்னா மதுரை, அப்படியே தெற்கு மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் வரை நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தூறல் சாரலாவது இருக்கும். கண்டிப்பாக மேகமூட்டமாவது காணப்படும். உறுதியாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உறுதியாக நாளைக்கு ஒரு மழையை எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வு போன பிறகு, அதாவது நாளைக்கு மட்டும்தான் இந்த வானிலை நாளைக்கும் இருக்கும், நாளை மறுநாளும் லேசாக இருக்கும். 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஏற்கனவே இலங்கையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் லேசான தூறல் சாரல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நாளைக்கு உறுதியாகவே ஒரு மேகமூட்டம் மற்றும் லேசான தூறல் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் பிறகு அடுத்து எப்போ மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கில் அடுத்த ஒரு சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கு புறமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது இலங்கைக்கு தெற்கு புறமாக வர்றனால தான் நமக்கு பெரிய லெவலில் மழை இல்லை. இலங்கைக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா இன்னும் நமக்கு டெல்டாவில் நல்ல மழை பெய்யலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு காரணமாக குறிப்பாக நாளைக்கு நல்ல மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.